தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 14ஆம் தேதி. எல்லாம் இயேசுவே. சங்கீதம் 18:1. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். தாவீது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ராஜாவாகவும் அநேக வெற்றிகளை சுதந்திரித்து எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்டதின் காரணங்களில் ஒன்று, தேவனே அவனுக்கு எல்லாமாக இருந்தார். அவரே அவனுடைய உள்ளான பலனாக இருந்தார். சமாதானம் என்பது தேவன் தாம் நேசிக்கிறவனுக்கு வழங்கும் ஒன்றாகும். தாவீது எப்பொழுதும் தேவனுக்குள் தம்முடைய எல்லாமும் இருப்பதை கண்டார். சங்கீதங்களிலும் தாவீது தன் எல்லாமுமே தேவனிடத்திலிருந்தே வந்தது என்று சொல்வதை காண்கிறோம். கர்த்தரே அவரது கன்மலை, அவரது கோட்டை, அவரது இரட்சகர், அவர் நம்பியிருக்கிற துருகம், அவரது கேடகம், அவருடைய இரட்சணிய கொம்பு, அவரது அடைக்கலம், அவரது வெளிச்சமுமாய் இருந்தார். தாவீது தேவனை குறித்து என்ன ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொண்டிருந்தார். தேவன் உன் எல்லாமுமாக இருக்கும்போது அழிவின் மத்தியில் கூட நீங்கள் எதையும் இழந்தது போல் காட்சியளிக்க மாட்டீர்கள். ஒரு அழகான பாடல் தேவனை நேசிக்கும் ஒரு மனிதனுக்கு அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை குறித்து பின்வருமாறு சொல்கிறது. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, தன் ஜீவனை தந்தார் புதிதாக்கினார், எல்லாம் என் இயேசுவே என்றென்றுமே. இந்த பாடலே இன்று நம் ஜெபமாய் இருக்கட்டும். தேவன் உங்களுக்குள் எல்லாமாக இருக்கும்போது நீங்களும் தாவீதை போல் சொல்லலாம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவடையேன். அது மட்டுமல்ல, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், வேறென்ன எனக்கு வேண்டும் என்றும் நீங்கள் சொல்லுவீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.